ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த வேர்ல்டு ஆஃப்டர் த ஸ்பெல்லோட தேர்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பையன் சொல்கிறான், இப்போ டவரில் கிட்டத்தட்ட யாருமே இல்லை, எனக்கு டைம் போனதே தெரியலை, அதுக்குள்ளே குறைஞ்சது 10 இம்பேக்ட்ஸ் நடந்திருக்குன்னு அவன் யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட மக்கள் டவரோட அழைப்புக்கு பதில் சொல்கிறத நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறான். ஜுவான் முடிக்கிறான், வெளியே யாருமே மிச்சம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளாக் ஸ்மித் ஒளிரும் உலகத்தை பார்த்துக்கிட்டே அமைதியாக இருக்கான். அப்புறம் கேட்குறான், ஜுவான், உன்னோட கடைசி சில பயணங்களில் ஏதாவது விசித்திரமாக கவனிச்சியா? இதை கேட்டதும் அந்த பையனோட மனசில் ஒரு நினைவு வருது. அவங்களுக்கு முதல் ரிக்ரெஷன் ஸ்டோன் கிடைச்ச இடம் ஞாபகம் வருது. அங்கே ஒரு கல்வெட்டு இருந்துச்சு, ஒரு டவருக்குள்ள டவர், ஒரு கெட்ட ட்ரீமுக்குள்ள இன்னொரு கெட்ட ட்ரீம். ஆனால் அப்போ அவன் தலையை சொரிஞ்சிக்கிட்டு இது ஏதோ கிறுக்கல்னு நினைச்சான். புதுசாக எதுவும் பார்க்கலன்னு பதில் சொல்கிறான். அப்போ ஜே சொல்கிறான், மிஸ் ஹெரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. உடனே இன்சின் ஹுவாங் சொல்றான், இங்க யாருக்கும் வயசாகாததால காணாம போறதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்னு, அவங்க கடந்த காலத்துக்கு திரும்பி போகணும். காயம்பட்ட சிரிச்ச யான் வான் ஞாபகம் அவன் மனசுல வருது. இல்லைனா அவங்க டவர்ல இருந்து கீழே போயிருக்கணும். ஜுவான் நினைச்சு பார்க்கறான், போஷன் கடையை சேர்ந்த ஹிரைன் அடாபஸ்ல இன்னும் உதவி செஞ்சிட்டு இருந்த கொஞ்ச பேர்ல ஒருத்தர். அந்த பிளாக் ஸ்மித் சூடான உலோகத்தை அமைதியா சுத்தியலால அடிச்சுட்டே இருக்கான். அதே நேரம் ஜுவான் உட்கார்ந்து அந்த உலை வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அவன் ஜேவை கூப்பிடுறான், உங்க ஸ்கில்ல சிலதை எனக்கு சொல்லி தரீங்களான்னு கேட்கறான். அந்த பிளாக் ஸ்மித் உடனே நிறுத்துறான். அசையாம சுத்தியலை தூக்குனபடியே ஜுவான் மறுபடியும் ஐஸ் டிராகனை எதிர்கொள்றான். இந்த தடவை லேசான ஸ்மைலோட அந்த மாஸ்டர் கேக்குது, மனுஷனா, உன்னோட ஒளிஞ்சு பிடிச்சி விளையாட்டத்தை முடிச்சிட்டியா? அப்புறம் அது சொல்லுது, டவர் வரலாற்றிலேயே எந்த மனுஷனும் 99வது ஃப்ளோரை தனியா கடக்க முயற்சி பண்ணதில்ல. ஆனா அந்த டிராகன் ஒத்துக்கிடுச்சு. ஜுவான் ஒரு குறிப்பிடத்தகுந்த மனுஷன், அது அவனுக்கு சிரிப்பை வரவழைக்குது. எனக்கு கடைசி பாராட்டு ஒரு மான்ஸ்டர் கிட்ட இருந்து தான் வரும் போல, இன்னொரு மனுஷன் கிட்ட இருந்து இல்லைன்னு அவன் நினைக்கிறான். உன்னை தோற்கடிக்க வேண்டியது வருத்தமா தான் இருக்கு, ஆனா உன்னை சும்மா விட வழி இல்லைன்னு அது சொல்லுது. ஜுவான் சொல்றான், அவ்வளவு உறுதியா சொல்லாத, கத்திய ரெடி பண்றான். டிராகன் அவனோட விலை மதிப்பற்ற கவசத்தை பத்தி எச்சரிக்குது. உன் கவசம் இப்போவே உடைய ஆரம்பிச்சிடுச்சுன்னு அது சொல்லுது. உனக்கு திமிர் ஜாஸ்தின்னு குற்றம் சாட்டி விளையாடினது போதும்னு அறிவிக்குது. அப்போ அந்த ஐஸ் டிராகன் எனர்ஜியை சேகரிச்சு ஒரு பயங்கரமான பீமை நேரா ஜுவான் மேல சுடுது. ஒரு பெரிய எனர்ஜி, அப்புறம் ஐஸ் வெடிப்பு போர்க்களம் முழுக்க பரவுது. கொஞ்ச நேரத்துல அந்த ஷாக் வேவ் வழியில இருக்கிற எல்லாத்தையும் அழிக்குது. ஒரு பெரிய ஐஸ் பைக்ல குத்தப்பட்டு ஜுவானால நகர முடியல. அவன் முன்னாடி இருக்க ஐஸ் மான்ஸ்டர் அவனை வெறிச்சு பார்த்து, இப்போதாவது சரணடைய ரெடியான்னு கேக்குது. அது சத்தமா சொல்லுது, நீ எவ்வளவு வேணாலும் சண்டை போடலாம், ஆனா ஒன்னும் மாறாது. அவனோட கைகள் உறைய ஆரம்பிக்குது. அப்போ டிராகன் சொல்லுது, நீ இங்க தனியாகவே தான் இருப்ப. அந்த மான்ஸ்டர் மேல சொல்லுது, நீ ரொம்ப பரிதாபமா இருப்ப. அப்போ அவன் பார்ட்னர்களோட நினைவுகள் அவனை சுத்தி வருது. அந்த மான்ஸ்டர் அவனை கிண்டல் பண்ணுது, அந்த பிரம்மையிலிருந்து வெளியே வா. காயம்பட்ட ஜுவான், நீ ரொம்ப பேசுறேன்னு மட்டும் சொல்றான். முழு பலத்தோட அந்த பையன் தன்னை விடுவிச்சுக்கிறான். அவனை சுத்தி இருந்த ஐஸ் சிறைய உடைக்கிறான். அவன் முன்னாடி பாஞ்சி வேக வேகமா தாக்குறான். அந்த டிராகன் கிண்டலா சிரிச்சு குத்துறது மட்டும்தான் உனக்கு தெரியுமான்னு கேக்குது. சரணடைஞ்சிடு, இந்த மாதிரி கேவலமான டெக்னிக்லாம் நான் சாக மாட்டேன்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. ஜுவான் நினைக்கிறான், நான் ரொம்ப லேட்டா டவர் ஏற ஆரம்பிச்சேன், சீக்ரெட் ஸ்கில்ஸ் கிளாஸஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நான் மற்ற எல்லா டெக்னிக்கும் விட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்த முடிவு பண்ணேன், குத்துறது. அவன் இடைவிடாத பிராக்டிக்ஸை நினைச்சு பார்க்கறான். எதிரிகளை தொடர்ந்து குத்திக்கிட்டே இருந்தான். 50 மில்லியன் தாக்குதலுக்கு பிறகு அவன் பார்ட்னர்களுக்கு நடுவுல அந்த டெக்னிக்ல மாஸ்டர் ஆனான். ஒரு கட்டத்துல அவனோட குத்துல ஒரு மாற்றத்தை கவனிச்சான். அவனோட அசைவுகள் வேகமா துல்லியமா இன்னும் பயங்கரமா மாறுச்சு. அவனோட டெக்னிக் உருவாகி ஒரு சீக்ரெட் ஸ்கில்லோட பவரை அடைஞ்சது. அதை அவன் இப்போ நினைச்சபடி யூஸ் பண்ணலாம்.
இருந்தாலும் டிராகனுக்கு எதிரான சண்டை கஷ்டமா தான் இருக்கு. அந்த மான்ஸ்டரோட கவசத்தை கீறதுக்கே அவன் 100 தடவை குத்த வேண்டி இருக்கு. திடீர்னு டிராகனோட கர்ஜனை கேக்குது. அதோட நெஞ்சில எனர்ஜி சேருது. ஜுவான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிறான். இந்த தாக்குதலை தவிர்க்க முடியாதுன்னு வரப்போற அடிய பார்த்து அவன் கண்கள் விரிக்குது. ஒரு பிரகாசமான ஒளி அவன் தாக்குன இடத்திலேயே வெடிக்குது. அந்த நிமிஷம் அவனுக்கு அந்த ஒளி ஞாபகம் வருது. 98வது ஃப்ளோர்ல அவன் பார்த்த அதே ஒளி. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் கத்தியோட பிடிய இறுக்கமா பிடிக்கிறான். அவனோட எல்லா எனர்ஜியையும் ஒன்னு சேர்த்து ஒரே பயங்கரமான அடியா மாத்துறான். அந்த தாக்குதல் டிராகனை நேரா தாக்குது. அதை பெரிய சக்தியோட பின்னாடி தூக்கி வீசுது. ஐஸ்ல சறுக்கிக்கிட்டே ஜுவான் மூச்சு வாங்கிக்கிட்டே நிக்கிறான். காயத்தோட அவன் அந்த மான்ஸ்டரை பார்க்கறான். அது அவனை கோபமா திட்டுது. அதோட நெஞ்சில ஒரு விரிசல் விழ அந்த மான்ஸ்டர் உனக்கு எவ்வளவு தைரியம்னு கேக்குது. ஆனா ஜுவான் வருத்தப்படுறான். இந்த அடி அதை ஒரே அடியில தோற்கடிக்கிற அளவுக்கு வலிமையா இல்ல. டிராகனோட ரெக்கைகள் பெருசா விரிக்குது. ஒரே ஒரு அடி கொடுத்துக்கிட்டதுக்காக ரொம்ப ஆடாதேன்னு அது எச்சரிக்குது. அப்புறம் அந்த மான்ஸ்டர் நடக்க ஆரம்பிக்குது. உன்னை முடிச்சு கட்ட போறேன்னு சத்தியம் பண்ணுது. அதோட வாயில இருந்து ஒரு எனர்ஜி பீம் கர்ஜனையோட வெடிக்குது. அதுக்கு அடுத்து பல ஐஸ் ப்ரொஜெக்டர்ஸ வானத்துல இருந்து ஜுவானை நோக்கி மழையா பொழியுது. சுறுசுறுப்பா குதிச்சு அவன் அந்த ஏரியல் அட்டாக்க தவிர்க்கிறான். சோர்வா மூச்சு வாங்குற அவனுக்கு புரியுது, இப்படி போனா ஜெயிக்க முடியாது. ஒரு கேப் கிடைச்சதும் அவன் ஒரு ஐஸ் தடுப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். மேல இருந்து டிராகன் அவனை பார்த்து இந்த மனுஷனோட தலைவிதின்னு புலம்புது. கிண்டலா சொல்லுது, உன்ன மாதிரி இன்னும் 10 பேர் இருந்தா ஒருவேளை சான்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா ஜுவான் வாய மூடுன்னு மட்டும் சொல்றான். அந்த மான்ஸ்டர் சொல்லுது, உன் பார்ட்னர்ஸ் எல்லாம் அந்த நைட்மேர் ஸ்டோன்ல ஏமாந்து போனது வருத்தம் தான். இன்னொரு அடியை தவிர்க்கும் போது அந்த ஸ்டோன் அப்படி என்னவா இருக்கணும்னு ஜுவான் யோசிக்கிறான். அப்போ அந்த டிராகன் கீழே டைவ் அடிச்சு அவனோட கூர்மையான நகங்களால தாக்குது. ஒரு வேகமான குதிப்புல அவன் அந்த தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறான். அது தரைய உடைக்குது. அந்த மான்ஸ்டரோட கோபமான பார்வை அவனை ஐஸ் வழியா துரத்துது. திடீர்னு ஜுவானுக்கு பின்னாடி ஒரு கதவு உருவாகுது. யோசிக்காம அவன் அதுக்குள்ள போயிடுறான். நூலிலையில தப்பிச்சதுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுறான். அந்த கடைசி அடி மட்டும் என் மேல பட்டிருந்தா நான் தோத்து போயிருப்பேன்னு அவன் உணர்றான். அந்த நைட்மேர் ஸ்டோன் பத்தின வார்த்தைகள் அவன் மனசுல ஓடிட்டே இருக்கு. சோர்வா அவன் கீழே விழறான். ரொம்ப மூச்சு வாங்குறான். அப்புறம் அந்த டிராகன் சொன்ன ஸ்டோனுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை பத்தி யோசிக்கிறான். அந்த உறைஞ்சி போன உணர்ச்சி இல்லாத இடத்துல 5 வருஷம் ஓடுது. கடைசியா அந்த ஐஸ் டிராகன் தோத்து போய் விழுது. அது விழும்போது தர பிளக்குது. அவன் முன்னாடி நோட்டிபிகேஷன்ஸ் வருது. ஒரு புது டைட்டில் கிடைச்சதாகவும் அவன் மேக்சிமம் லெவல அடைஞ்சிட்டதாகவும் சொல்லுது. ஒரு பெருமூச்சோட அவன் அந்த மெசேஜ்களை கண்டுக்கல. தோத்து போன மான்ஸ்டரோட தலை மேல நின்னுட்டு எதுக்கு இவ்வளவு பாப்அப்ஸ் வருதுன்னு முணுமுணுக்கிறான். விழுந்து கிடக்கிற உடம்பு கிட்ட போய் அந்த நைட்மேர் ஸ்டோன்ஸ்னா என்னன்னு கேக்குறான். ஆனா தோத்து போன அந்த மான்ஸ்டர் நடுங்கிக்கிட்டே கடைசி மூச்சில சொல்லுது, உனக்கு ஏற்கனவே பதில் தெரியும், நீ தேர்றது உனக்கு கிடைக்கும்னு அது சொல்லுது. ஒரு நைட் எனர்ஜியில இருந்து ஒரு வெப்பன் உருவாகுது. அப்ப அந்த மான்ஸ்டர் பதில்கள் கடைசி ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்லுது. அந்த ஐட்டத்தை எடுத்து அதோட வடிவத்தை பார்த்து இது கத்தியா இல்ல கிண்ணறான்னு யோசிக்கிறான். அந்த டார்க் எனர்ஜி பபிள்ஸ் போட்டு உறைஞ்சி போன தரம் முழுக்க பரவுது. கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய இருண்ட கேட் அவன் முன்னாடி உருவாகுது. அந்த போர்ட்டல்ல 100ங்கிற நம்பர் ஒளிருது. அவன் கடைசி ஃப்ளோருக்கு வந்துட்டதை காட்டுது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க உறுதியா அவன் உள்ள போக முடிவு பண்றான். அவன் அந்த போர்ட்டலுக்குள்ள நடந்து போய் இருட்டுக்குள்ள மூழ்கிறான். அவனுக்கு பின்னாடி அந்த டார்க் எனர்ஜி விகாரமான வடிவங்கள்ல மேல எழும்புது. காத்துல சிம்பிள்ஸ் மிதக்குது. ஒன்னு சேர்ந்து கண்ட்ரோல் ரூம்ங்கிற வார்த்தையை உருவாக்குது. ஜுவான் அந்த இருண்ட திரவத்திலிருந்து வெளியே வரான். புது சூழலை கவனமா பாக்குறான். அவன் கண்ணுல தெரிகிற பிரதிபலிப்பு ஒரு விசித்திரமான பேட்டர்னை காட்டுது. நம்ம எங்க இருக்கோம்னு அவன் புரிஞ்சுக்க முயற்சி பண்றான். சுத்தி கணக்கில் அடங்காத ஸ்கிரீன்கள் மிதக்குது. டவரோட பல காட்சிகளை பல கோணங்கள்ல காட்டுது. உறுதியான பார்வையோட இப்படித்தான் இப்போ டவர் இருக்கான்னு அவன் யோசிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.